சங்கதிர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது சங்கதிரின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு துறைகளுக்கு இன்று விடுமுறை. தனியார் ஊழியர்களுக்கான விடுமுறை தொடர்பிலும் அறிவிப்பு. மட்டுப்படுத்தப்படும் பொது போக்குவரத்து அரசாங்கத்தின் அதிரடி தீர்மானம். இலங்கையில் இன்னும் ஓரிரு வாரங்களில் மின்வெட்டு, வெளியான அதிர்ச்சி தகவல். தாமதமாகும் எரிபொருள் கப்பல்கள், சிங்கள தமிழ் புத்தாண்டில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளில் மாற்றம். நாட்டில் எரிபொருள் கையிருப்பு உள்ள காலம், பாராளுமன்றத்தில் வெளியான முக்கிய தகவல். QR ஒதுக்கீடுகள் எப்போது புதுப்பிக்கப்படும், வாகன உரிமையாளர்கள் விசேட அறிவிப்பு. QR முறைமையில் குளறுபடி, நடந்தது என்ன, தெளிவுபடுத்தும் அரசாங்கம். பாடசாலைகளுக்கு புதிய கட்டுப்பாடுகள், எரிபொருள் நெருக்கடிக்கு மத்தியில் கல்வி அமைச்சின் அதிரடி அறிவிப்பு. எரிபொருள் நெருக்கடியை எதிர்கொள்ள அரசாங்கம் அதிரடி, கட்டுப்பாடுகள் தொடர்பில் புதிய சுற்றறிக்கை. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செங்கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இனி விரிவான செய்திகள். நாட்டில் நிலவும் எரிபொருள் நெருக்கடியை முகாமைத்துவம் செய்யும் வரை நாளை முதல் ஒவ்வொரு புதன்கிழமையும் பொது போக்குவரத்து சேவைகளை மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் முன்னெடுக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை 3 நாட்கள் விடுமுறை வழங்குவது அரசு அலுவலக பணிகள் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் அந்த தெரிவு நிராகரிக்கப்பட்டதாக அவர் கூறினார். அதற்கு பதிலாக புதன்கிழமையை விடுமுறை தினமாக பெயரிடுவதன் மூலம் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளிலும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலும் அரசு அலுவலகங்களை இயக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொதுச் சேவைகளை முழுமையாக நிறுத்தாமல் முன்னெடுத்துச் செல்ல முடியும் எனவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச வலியுறுத்தியுள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழலால் எரிபொருள் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல்களுக்கு தற்காலிக தீர்வாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அரசு அலுவலகங்கள் திறக்கப்படும் நாட்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் தற்போதுள்ள எரிபொருள் இருப்பை சிக்கனமாக பயன்படுத்துவதும் எதிர்கால நிச்சயமற்ற நிலைக்கு தயாராவதும் இதன் நோக்கம் என்றும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நாட்டில் இன்று முதல் பிரதி புதன்கிழமை விசேட விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்க அலுவலகங்கள், பாடசாலைகள் மற்றும் அத்தியாவசியமற்ற அரச நிறுவனங்களுக்கு இந்த விடுமுறை பொருந்தும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் நிலவும் எரிபொருள் மற்றும் மின்சார தட்டுப்பாட்டை குறைக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வைத்தியசாலைகள், துறைமுகம் மற்றும் தொலைத்தொடர்பு போன்ற அத்தியாவசிய பிரிவுகள் வழமை போன்று இயங்கும் என்றும் அரசாங்கம் அறிவித்துள்ளது. அத்துடன் வங்கிகளுக்கும் இந்த விடுமுறை பொருந்தும் என்றாலும் ஆன்லைன் சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளது. இதேவேளை இன்று முதல் ஒவ்வொரு புதன்கிழமையும் விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பில் தனியார் துறையினரிடமும் கோரப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இதற்கு சில நிறுவனங்கள் பதிலளித்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வாராந்த எரிபொருள் ஒதுக்கீடு எதிர்வரும் சனிக்கிழமை நள்ளிரவுடன் நிறைவடைவதுடன் ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் புதுப்பிக்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DJ ராஜகரண தெரிவித்துள்ளார். QR குறியீடு முறைமையை அறிமுகப்படுத்தியதன் மூலம் நாட்டின் எரிபொருள் நுகர்வை 20% குறைக்க அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது. இலங்கையில் தற்போது ஒரு நாளைக்கு சராசரியாக 4800 மெட்ரிக் டன் டீசல் மற்றும் 4045 மெட்ரிக் டன் பெட்ரோல் நுகரப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நிலவும் நீண்ட வரிசைகளை உடனடியாக கட்டுப்படுத்தும் நோக்கிலேயே இந்த QR முறைமை அவசரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. மார்ச் மாதத்தில் கிடைக்கவுள்ள மற்றும் தற்போது கையிருப்பில் உள்ள எரிபொருளின் அடிப்படையில் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தின் கடைசி வாரம் வரை போதுமான எரிபொருள் உள்ளதாக அவர் உறுதிப்படுத்தினார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய எரிபொருள் விநியோக தடைகளை முன்கூட்டியே எதிர்கொள்ளும் வகையில் புதிய வழிகாட்டல்களை பொது நிர்வாக அமைச்சு வெளியிட்டுள்ளது. மறு அறிவித்தல் வரை ஒவ்வொரு புதன்கிழமையும் அரசு அலுவலகங்களின் செயற்பாடுகளுக்கு விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் புதன்கிழமைகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் செவ்வாய்க்கிழமைகளில் மேற்கொள்ள வலியுறுத்தப்பட்டுள்ளது. அவசியமான சந்தர்ப்பங்களில் மாத்திரம் நிறுவன தலைவரின் தீர்மானத்திற்கு அமைய உத்தியோகத்தர்களை பணிக்கு அழைக்க முடியும். தொழில்நுட்ப வசதிகள் உள்ள திணைக்களங்களில் உத்தியோகத்தர்கள் வீட்டிலிருந்தே பணியாற்றுவதற்கான ஏற்பாடுகளை நிறுவன தலைவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
அமைச்சின் செயலாளர், மாகாண தலைமை செயலாளர் அல்லது நிறுவன தலைவரினால் அத்தியாவசியமானது என தீர்மானிக்கப்படும் நிறுவனங்கள் புதன்கிழமைகளில் வழமை போல இயங்கும். ஏற்கனவே சுழற்சி முறை அடிப்படையில் இயங்கும் நிறுவனங்களுக்கும் இந்த சுற்றறிக்கை பொருந்தாது. அரசு நிறுவனங்களினால் ஏற்பாடு செய்யப்படும் விழாக்கள், மாநாடுகள் மற்றும் நிகழ்வுகளை நடத்துவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மின்சாரம் மற்றும் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துவது தொடர்பாக அறிவுறுத்தல்களை கண்டிப்பாக பின்பற்றுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. பாடசாலைகள் மற்றும் கல்வி நிறுவனங்களின் செயற்பாடுகள் குறித்து கல்வி அமைச்சின் செயலாளர் மேலதிக அறிவுறுத்தல்களை வழங்குவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை டிட்வா சூறாவளி அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அவசர பணிகளுக்காக உத்தியோகத்தர்களை அளிக்கும் அதிகாரம் அந்தந்த மாவட்ட செயலாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் எரிபொருள் நெருக்கடியை கருத்தில் கொண்டு எரிசக்தியை சிக்கனமாக பயன்படுத்துவதற்காக பாடசாலைகளின் தினசரி நிர்வாகம் மற்றும் கற்பித்தல் செயற்பாடுகளில் கல்வி அமைச்சு சில மாற்றங்களை மேற்கொண்டுள்ளது. கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கலுவின் கையொப்பத்துடன் இது தொடர்பான முக்கிய அறிவுறுத்தல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி பாடசாலை மாணவர்களின் பங்கேற்புடன் ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த கல்வி சுற்றுலாக்கள் மற்றும் எதிர்காலத்தில் திட்டமிடப்பட உள்ள அனைத்து சுற்றுலாக்களும் மறு அறிவித்தல் வரை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் பாடசாலைகளில் நடத்தப்படும் விழாக்கள் அல்லது நிகழ்ச்சிகளின் போது எரிபொருள் பாவனையை கட்டுப்படுத்துமாறு அதிபர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக அதிக அளவில் எரிபொருள் செலவாகும் வாகன பேரணிகள் போன்றவற்றை நடத்துவது தற்காலிகமாக தடை செய்யப்பட்டுள்ளது. அதே நேரம் பாடத்திட்டங்களை முடிப்பதற்கான காலம் குறைவாக இருப்பதால் பாடசாலை நேரத்தை விழாக்கள் அல்லது வெளி நிறுவனங்களின் நிகழ்ச்சிகளுக்காக பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு கோரப்பட்டுள்ளது. மேலும் தற்போது நிலவும் சூழலால் பாடசாலைகள் வாரத்திற்கு 4 நாட்கள் மட்டுமே இயங்கும். இதன்படி மீண்டும் அறிவிக்கும் வரை ஒவ்வொரு புதன்கிழமையும் பாடசாலை விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதன்கிழமைகளில் மாணவர்கள் வீட்டில் இருந்தபடியே சுயகற்றல் செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கான மேலதிக பயிற்சிகள் மற்றும் வழிகாட்டல்களை வழங்க அதிபர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நிலைமை சீரடைந்ததும் பாடசாலைகளை வழமை போல நடத்துவது குறித்த மேலதிக அறிவுறுத்தல்கள் வழங்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்காக பயன்படுத்தப்படும் QR குறியீடு தொடர்பான பெரும்பாலான சிக்கல்கள் தற்போது தீர்க்கப்பட்டு வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். ஏற்கனவே QR குறியீடு இருந்த ஒரு வாகனம் மற்றும் அதன் இலக்கம் மாறாமல் இருக்கும் சந்தர்ப்பங்களில் எந்தவித சிக்கலுமின்றி அதே QR குறியீட்டை பயன்படுத்த முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் வாகனம் ஒன்றாகவே இருந்தாலும் அதன் இலக்கம் புதிதாக மாற்றப்பட்ட சந்தர்ப்பங்களில் புதிய QR குறியீட்டை பெற்றுக்கொள்வதற்கு சற்று கால அவகாசம் வழங்க வேண்டியிருந்ததாகவும் அவர் கூறினார். மேலும் புதிய வாகனங்களை கொள்வனவு செய்தவர்கள் எதிர்நோக்கிய சிக்கல்கள் தற்போது முழுமையாக தீர்க்கப்பட்டுள்ளதுடன் அந்த செயல்முறை வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். தற்போது எஞ்சியுள்ள பிரதான சிக்கல் வாகனத்தின் உரிமையாளர்கள் மற்றும் தொடர்பானது என அமைச்சர் விளக்கம் அளித்தார். அத்தகைய சந்தர்ப்பங்களில் முந்தைய உரிமையாளரின் QR குறியீடு நீக்கப்படாததால் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த பிரச்சினையும் தற்போது சரி செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையில் ஒரு மணித்தியாலத்திற்கு சுமார் 30,000 வாகனங்கள் முறைமையில் பதிவு செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதன்படி QR குறியீட்டு முறைமை தொடர்பான பெரும்பாலான சிக்கல்கள் தற்போது வெற்றிகரமாக தீர்க்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் நடைபெற்று வரும் போரின் காரணமாக நாட்டில் இறக்குமதி செய்யப்பட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைகளில் சிறிதளவு அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக அத்தியாவசிய உணவு இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. சிங்கள தமிழ் புத்தாண்டு நெருங்கும் வேளையில் சந்தையில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரிப்பது இயல்பானது என்றாலும் மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலின் விளைவுகளால் விலைகள் ஏற்கனவே அதிகரித்துள்ளன. இதற்கிடையில் சந்தையில் அத்தியாவசிய பொருட்களுக்கு பற்றாக்குறை இல்லை என்று நுகர்வோர் விவகாரங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் நிலைமை காரணமாக அத்தியாவசிய பொருட்களுக்கான விலைகளில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்கு, வெங்காயம், பருப்பு, சேனி போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கான விலைகளில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் 80% உருளைக்கிழங்கு, 80% வெங்காயம், 100% பருப்பு, 90% சீனி போன்ற அத்தியாவசிய பொருட்கள் வெளிநாடுகளில் இருந்து
இறக்குமதி செய்யப்படுவதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். எனினும் 3-4 மாதங்களுக்கு தேவையான அரிசியை விட அதிக அரிசி உற்பத்தி எமது நாட்டில் தற்போதும் உற்பத்தி செய்யப்படுகின்றது. 80% உருளைக்கிழங்கு, 80% வெங்காயம், 100% பருப்பு, 90% சீனி போன்றன வெளிநாடுகளிலிருந்தே இறக்குமதி செய்யப்படுகின்றன. நெத்தலி போன்ற உலர் மீன்களுக்கும் நேரடி தாக்கம் ஏற்பட்டதுடன் இந்தியா, சீனா போன்ற நாடுகளிலிருந்து பெருந்தொகை பொருட்கள் பெற்றுக் கொள்ளப்படுகின்றன. இந்த நிலையில் கப்பல் கட்டணங்கள் அதிகரித்துள்ளதுடன் காப்புறுதி கட்டணங்கள் அதிகரித்துள்ளதால் விலை மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இத்துடன் செங்கதிரின் இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள்.